விட்டமின் டி ஃபுட் சோர்ஸஸில் எங்கே எதுலாம் இருக்குது அப்படின்னிங்கன்னா முட்டை, இறைச்சி, லிவர், ஈரலில் இருக்குது. இதை தவிர்த்து பெருசாக வேறு எதுலேயும் காய்கறிகள்லாம் இல்லை. ஆனால் மஷ்ரூம்ஸ் வந்து விட்டமின் டிக்கான சோர்ஸாக கொடுக்குறாங்க. இப்போ நேரடியாக விட்டமின் டி மஷ்ரூம்ஸில் இருக்கிறதில்ல. மஷ்ரூம்ஸ் எப்பயுமே சன்லைட்டில் பெருசாக வளராது. அது ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்லேயும் இல்லை மழை காலங்களில் தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து மஷ்ரூம்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு சன்லைட்டில் நீங்கள் வச்சு எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் அது மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிடணும். அல்லது இதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பென்சில்வேனியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியிலேருந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் யூஇபி ரேடியேஷனில், அதாவது 340 to 280 அந்த ரேஞ்சில் ஒரு லெஸ் தென் எ செகண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சுக்கிறாங்க. லெஸ் தென் எ செகண்ட் வைக்கும் பொழுது அது வந்து விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோலில் இருக்கிற கொலஸ்ட்ரால் தான் விட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு ஈக்குவலண்ட்டான காம்பவுண்ட் மஷ்ரூம்ஸில் எர்கோஸ்டீரால் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எர்கோஸ்டீரால் வந்து எல்லா பூஞ்சையிலையுமே இருக்குது. அந்த எர்கோஸ்டீரால் காம்பவுண்ட் மஷ்ரூமில் இருக்கிற எர்கோஸ்டீராலும் கன்வெர்ட் ஆகி விட்டமின் டியாக கிடைக்குது. நீங்கள் மஷ்ரூமை வந்து சன்லைட்டில் 30 minutes எக்ஸ்போஸ் பண்ணுறதோ அல்லது காய வச்ச மஷ்ரூம்ஸோ வச்சிட்ருக்கீங்கன்னா அது மறுபடியும் சன்லைட்டில் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா விட்டமின் டி வந்து சன்லைட்லேயும் ஸ்டேபிளாக இருக்காது. அதனால் ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் மூடி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் அது மாதிரி ஏதாவது இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்ட் லெவல் கம்மியாக இருக்கிற இடத்துல வைங்க. தண்ணிப்பற இடத்துல வைக்காதீங்க. அவே ஃப்ரம் சன்லைட் வச்சுடுங்க. அது சன்லைட் எக்ஸ்போஷர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா அதே விட்டமின் டிகிரேட் ஆகிடும் அல்லது வேறவா கன்வெர்ட் ஆகிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லெவலுக்கு மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும். விட்டமின் டி சோர்ஸை நீங்கள் யாரெல்லாம் நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடாதவங்க வெஜிடேரியன் ஃபுட் தான் சாப்பிட்றாங்க, நிச்சயமாக இதை எடுத்துக்கலாம்.